வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் ஆர்கே. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் மஞ்சூரியன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நறுக்கின கேரட் 50 கிராம், பொடியாக நறுக்கின வெங்காயம் 100 கிராம், முட்டைக்கோசு 100 கிராம், பீன்ஸு 50 கிராம், குடைமிளகாய் 50 கிராம், காலிஃப்ளவர் 100 கிராம் இதெல்லாம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மைதாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கார்ன்ஃப்ளவரை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். கூட வந்து சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வெறுமனே பார்த்தீங்கன்னா கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த உருண்டை பிடிக்கிற லெவலுக்கு ஒரு பக்குவத்தில் இது பிழிஞ்சு விடுங்க. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் மஞ்சூரியன் செய்கிறதுனால இது போல் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லாமே ஒன்றா கலந்து கூட இந்த மசாலாவும் கலந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி அது எண்ணெயில் பொரித்து அதுக்கப்புறமா நம்ம இந்த சைனீஸ் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுத ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். இந்த சைஸில் நான் இன்றைக்கி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இதை விட சின்னதாகவும் உருண்டை பிடிக்கலாம், இல்லைன்னா இதே சைஸுக்கும் நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். இப்போது நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வச்சதை ஒரு பேன் வச்சு அதில் நம்ம பொரிக்க தேவையான எண்ணெய் எவ்வளவோ அதை ஊற்றிட்டு ஒரு 100 டிகிரி செல்சியஸ் நல்லா சூடான உடனே இந்த உருண்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு மிதமான இதில் தீயில் நல்லா வந்து வேக விடுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக மாறினோன்னு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது ஒரு சைனீஸ் கடாயை வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் 1 கிராம், சாப்பிடு கார்லிக் ஒரு 10 கிராம் போட்டாச்சு, குடமிளகாய் ஒரு 50 கிராம் இதெல்லாம் போட்டுட்டு வந்து நல்லா வந்து சாஸ் பண்ணுங்கள். இந்த வதக்கி விட சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சைனீஸ் கடாய் இருக்குது, அதனால் நான் இந்த ரெசிபி இதில் செஞ்சேன். நீங்கள் பேனில் கூட செய்யலாம். அதுக்கு அடுத்தது க்ரீன் சில்லியை ஒரு 3 போல் எடுத்து நல்லா நீளவாக நறுக்கி போட்டாச்சு. அதில் வந்து சுகரு, வினிகரு, டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஷெஸ்வான் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஊற்றிட்டு இப்போது நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரை இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். காரணம் வந்து திக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இது கார்ன்ஃப்ளவர் தான் நம்மளுக்கு கொடுக்கும், அதனால் இது ஊற்றிடலாம். இப்போது நம்மளுடைய அந்த மஞ்சூரியனுக்கு தேவையான இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொரிச்சு வச்சுக்கிற பால் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவுக்கு இல்லை பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். நன்றி மக்களே. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு 4 பேர் இதை ஷேர் பண்ணுங்கள். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறோம். நன்றி மக்களே. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதே போல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க, நம்மளுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.